இந்த நல்ல பகல் வேளைக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய கிருபையை பரலோகத்தின் தேவன் எங்களை தந்த மேலும் தயவை நாங்கள் நினைக்கிறோம். ஆராதனை ஆரம்பம் முதல் இந்த நேரம் வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறபடினால் நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சாட்சி சொன்ன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வசனம் சொன்ன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மாலையில் இருக்கிற வீட்டு கூட்டத்தை ஆசீர்வதியும் வரேண்டிய எல்லா தேவ பிள்ளைகள் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதியும் நூறத்தினையான ஆயிரம் மடங்கான ஆசீர்வாதங்களை தந்து பிள்ளைகளுடைய தொழில் வியாபாரங்கள் படிப்புகள் குடும்ப வாழ்க்கை யாத்திரைகள் எல்லாவற்றிலும் நம்முடைய ஆசீர்வாதத்தையும் பாதுகாவலையும் கர்த்தர் கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபட வேண்டும் நாங்கள் வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அப்படியே உட்காருவோம். நமக்கு இந்த வருஷம் ஒரு விசேஷமான வருஷம். இந்த 2026 முதல் நாள் அருமையான ஒரு செல்ல குழந்தையை கொண்டு பிரதிஷ்டை பண்ணார்கள். மிகவும் ஒரு சந்தோஷமான காரியம். இப்போதும் கூட இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான புதிய ஒரு குழந்தையை அருமையான ஆண்டனி அருமையான ஏஞ்சல் அவர்கள் ஒரு குழந்தையோடு வந்திருக்கிறாங்க. அவங்க இப்போ நம்ம முன்னால் வருவாங்க. அந்த பிள்ளையை நாம் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். அதோடு சேர்ந்து இதெல்லாம் முடிந்து ஆராதனை முடிந்தோடனே உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான தேநீர் வைக்கப்பட்டிருக்கு. 2 குடும்பமும் உங்களுக்காக இன்றைக்கு காரியங்களை ஈடுபட்டிருக்கிறார்கள். அன்றைக்கு பொதுவான தேநீர் கொடுக்கப்பட்டனால இந்த நாளில் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் கடந்த நாளில் கொடுக்க முடியலை. இந்த நாள் ஒழுங்காக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு குழந்தை கொண்டு வந்த பிள்ளைகளும் அது ஒழுங்காவோட கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அடித்து புசித்து சந்தோஷமாய் ஆசீர்வாதத்தோடு போகணும். அல்லேலூயா. இப்படியா அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. இப்போ நமக்கு முன்பாக இப்போது அருமையான குழந்தையை கொண்டு தகப்பனாரும் தாயாரும் குழந்தையோடு இங்கே வாருங்க.